ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலும் இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வாயிலாக வந்திருக்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்காக உழைக்கிறதான கர்த்தருடைய ஊழியர் மற்றும் இணைந்து செயல்படுகிறதான சகோதரர் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதில் மிகவும் மிகவும் சந்தோஷம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நன்றாக இருக்கிறீர்கள் என்பதை நான் நினைத்து சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை நாம் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமே. பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, பரிசுத்தமான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளோடு மறுபடியுமாய் பேசுவதற்கு ஆண்டவரின் மட்டும் கிருபை தந்தபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்கள் மேலே வெளிப்படுவதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும்படியாக ஜெபிக்கிறீங்க. தாவே, உம்முடைய வார்த்தை ஆமென் அல்லேலூயா விடுதலாய் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் வேண்டவரை விடுதலை அனுபவிக்க என் ஆண்டவர் எங்களுக்கு பரிபூர்ண கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். கர்த்தரோடு நெருங்க ஆமென் உதவி செய்யும்படியாக நம்முடைய திரு சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம், அதனுடைய முதல் வசனம் அவரும் ஆமென் வாசிக்கலாம். சங்கீதம் 32 அதனுடைய முதல் வசனம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். வசனம் இப்படியாக சொல்லுகிறார். தாவீதின் சங்கீதமாக காணப்படுகிறது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அநேக இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்பட பல இடங்களுக்கு செல்லுகிறார்கள். வேதத்தில் அநேக பாக்கியவான்களை நம்ம பார்க்கிறோம். அந்த அநேக பாக்கியவான்களுடைய சரித்திரத்தை நம்ம படிக்கிறோம். ஆனால் மிகவும் தெளிவாக வேதம் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்களாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரராய் இருந்தாலும், இந்த உலகத்தை முழுவதுமே நீங்களும் நானும் ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அவன் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதை அறிந்த தாவீது சொல்லுகிறார், எவனுடைய பாவம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, அநேக தங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு பல இடங்களுக்கு செல்லுகிறார்கள். நேர்ச்சைகள், காட்சைகள் அநேகம் கொடுக்கிறார்கள். அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுகிறார்கள். புண்ணிய தீர்த்தாடனம் செய்கிறார்கள். எல்லாவற்றையும் முடித்து தாங்கள் திரும்பி வந்தாலும் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படாமல் திரும்பவும் அவர்கள் வேதனைக்குள்ளால இருக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும், புண்ணிய இடங்களுக்கு செல்வது எதுக்கு? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நேர்ச்சை காட்சைகளினால் பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. புண்ணிய இடங்களுக்கு செல்வதனால் பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. ஏதோ ஆமை காணிக்கைகள் கொடுப்பதினால் பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. தரித்திரருக்கு அவன் உதவி செய்வதனால் என் பாவம் மன்னிக்கப்படுவோமா என்றால் அதுவும் இல்லை. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உன் பாவம் மன்னிக்கப்படும். உன் பாவம் மன்னிக்கப்பட இப்படி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பாவம் மன்னிக்கப்படாது. உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமே ஆனால் வேதம் சில காரியங்களை நமக்கு வலியுறுத்துகிறது. ஹல்லேலூயா. அவன் அநேக காரியங்களை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறான். ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, மார்க் 2:5 வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. அவன் திமிர்வாதமாய் வியாதிஸ்தனாய் உட்கார்ந்து இருக்கிறான்.
தேவனுக்கு தெரியும் இவனுக்கு இந்த வியாதி மாறினால் இவன் பரலோகம் செல்ல முடியாது. இவன் பரலோகம் செல்ல வேண்டுமே ஆனால் இந்த வியாதியினுடைய காரணம் அவன் பாவம். இந்த பாவத்தை மன்னிக்கணும், பாவம் மன்னிக்கப்படணும். நம்முடைய பார்வை வெளியரங்கமா இருக்கும். ஒரு மனிதன் வியாதிப்பட்டால் அவனுடைய வியாதி மாறணுமே என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் இயேசு அந்த வியாதிக்கான காரணத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த வியாதிக்கான காரணம் அவன் பாவத்தினால் வந்தது. அதனாலதான் இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், மகனே, உன் வியாதி எல்லாம் மாற வேண்டியது முதலாவது உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டால் மட்டுமே பரலோக ராஜ்யம் நீங்களும் நானும் போக முடியும். ஒருவன் பாவத்தோடு இந்த பூமியில எத்தனை வருடம் வாழ்ந்தாலும், பாவத்தோடு எத்தனை வருடம் இந்த உலகத்தில் உயர்வான செல்வந்தனாய் வாழ்ந்தாலும், பிரிய தெய்வ பிள்ளையே, பாவம் ஒருவனுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் அவன் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. அதற்கு பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு நன்மை அனுபவித்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நாம சுதந்திரித்தாலும், இது இந்த உலகத்தோட முடிந்துவிடும். 70 அல்லையான 80 இதோட நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும். இதற்கு அப்புறம் நாம் எங்கே போவோம், எங்கே இருப்போம்? பாவம் இந்த பூமியில நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறோம் என்ற ஒரு தைரியமும் தெளிவும் நமக்கு இருக்குமே ஆனால், நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் பரலோகத்துக்கு செல்லுவேன். பாவம் மன்னிக்கப்படாத இருக்குமே ஆனால் நாம போக வேண்டிய இடம் நித்திய நித்திய நரகம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு இந்த வசனத்தின் முன்பாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவம் மன்னிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். முதலாவது நம்ம வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அருமையான வார்த்தை, நம்ம பலமுறை படிச்சிருக்கிற வார்த்தை. பாவம் மன்னிக்கப்பட்டது எப்படி? இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் என்னை அன்பு கூர்ந்தாள், என்னை நேசித்தாள். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு முதலாவது நீ இயேசுவை நேசிக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாய் என் ஆண்டவரை நேசிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாய் நீ ஆண்டவரை நேசிக்க வேண்டும். நீங்கள் நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ரொம்ப அருமையான வார்த்தை. ஆண்டவரை நேசிக்காமல், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமல் உன் பாவம் மன்னிக்கப்படுவது. நீ முதலாவது ஆண்டவரை இயேசுவை நேசிக்க வேண்டும். அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட காரணம் அவன் இந்த ஸ்திரீ ஆண்டவரை மிகவும் அதிகமாய் நேசித்தாள். எப்படி நேசித்தாள்னா, நீங்க அதனுடைய 37வது வசனம், அதே 37வது வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து
ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவளுடைய பாதங்களின் அருகே பின்னாலே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். ஒரு பரிசேயனுடைய வீட்டில் இயேசு பந்தி இருக்கிறார். இதை அறிந்த ஒரு பாவியாய ஸ்திரீ அந்த இடத்தில் வந்து இயேசுவின் முன்பாக நின்று அழுது கொண்டிருக்கிறார். பெரிய தெய்வ பிள்ளையை, இதிலிருந்து ஒரு சில காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் இடத்தில் அவள் வந்தபோது அவள் தான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டாள். இயேசுவை நேசிக்க ஆரம்பித்த போது தான் ஒரு பாவி என்பதை அவள் தெளிவாக புரிந்து கொண்டாள். எதுக்கு நீ இயேசுவின் இடத்தில் வர வேண்டும்? எதற்கு நீ அதிகமாய் இயேசுவில் அன்பு கூற வேண்டும்? நீ இயேசுவில் அன்பு கூறும்போது இயேசு எப்படிப்பட்டவர் என்பது உன் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீ இயேசுவை நேசிக்க நேசிக்க இயேசுவின் இடத்தில் செல்ல செல்ல ஆமென், இயேசு எப்படிப்பட்டவர் என்பது உன் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த ஸ்திரீ இயேசுவின் இடத்தில் வந்தபோது அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்றும் தான் அல்லேலூயா பாவி என்பதும் உணர்ந்து கொண்டாள். உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில் இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக என்னால் நிற்க முடியாது என்பதை அறிந்தவள் அழ ஆரம்பித்தாள். நேசம், இயேசுவை நேசித்தவள் அழ ஆரம்பித்தாள். என்ன நான் ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? நாம இயேசுவின் இடத்தில் நெருங்காத பட்சத்தில், இயேசுவை நேசிக்காத பட்சத்தில் நாம பாவி என்பது நாம ஒப்புக்கொள்ள போவது இல்லை. இயேசுவை விசுவசிக்காத பட்சத்தில் இயேசுவின் இடத்தில் நெருங்க நம்ம ஒப்பு கொடுப்பது இல்லை. இயேசுவை நேசிக்காத பட்சத்தில் நான் ஒரு பாவி என்று சொல்ல முடியாது. அவள் இயேசுவின் இடத்துல வந்தபோது இயேசுவை பார்க்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் எவ்வளவோ உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற, இந்த பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற என் இயேசுவுக்கு முன்பதாக என்னால் நிற்க முடியவில்லையே என்று அவள் பாவி என்பதை ஒப்பு கொடுத்து அழ ஆரம்பிக்கிறார். Praise the Lord. அழ ஆரம்பித்தாள். அழுதவள் அவள் தெய்வ சமூகத்தில் வந்து கண்ணீர் நான் தன்னுடைய இயேசுவினுடைய பாதத்தை நனைத்தாள். எவ்வளவு தாழ்மை பாருங்க. அவள் அங்க செய்கிற காரியங்கள், நான் பாவி என்று ஒப்புக்கொள்ளுகிறாள், அழுகிறாள். அந்த பாவி என்று ஒப்பு கொடுத்ததை எப்படி வெளிப்படுத்தினார்? தன்னுடைய தாழ்மையின் மூலமாக. இப்போ அவள் மனங்கசந்து தெய்வ சமூகத்தில் அழுகிறாள், கண்ணீர் விடுகிறாள். இப்ப கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறது. ஒரு ஸ்திரீக்கு மகிமையானது என்னது? அவங்களுடைய கூந்தல். அவங்க கூந்தலுக்கே மணிக்கணக்கில் நேரம் செலவிடுகிறவர்கள் அநேகர் உண்டு. அப்ப ஸ்திரீக்கு மகிமையானது அவங்களுடைய முடி, கூந்தல். இயேசுவின் இடத்தில் நான் பாவி என்று ஒப்புக்கொண்டவள் தனக்கு மகிமையாய், தனக்கு பெருமையாய், தனக்கு அழகாய் இருந்த அதே கூந்தலை கொண்டு தன் இயேசுவினுடைய பாதத்தை துடைக்க ஆரம்பித்தார். துடைத்தவள் பரிமளம் தைலம் பூசி இயேசுவின் பாதத்தை முத்தமிட்டாள். சங்கீதம் 2 சங்கீதம் அதனுடைய கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற மனிதர் பாக்கியவான். அப்ப கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய ஆரம்பிக்கும். அப்போ கோபம் எரியாமல் அதை தடை பண்ணுவது அவருடைய பாதத்தை முத்தம் செய்வது.
அப்போ இந்த ஸ்திரீ என்ன பண்ணினாள்? இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தாள், இயேசுவில் அன்பு செலுத்த ஆரம்பித்தாள். இயேசுவில் அன்பு செலுத்தின போது தான் ஒரு பாவி என்கிற ஒரு குற்ற உணர்வு இவளுக்கு வந்தது. இந்த குற்ற உணர்வினால இவள் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை நினைத்து தன்னுக்கு மேன்மையா இருந்த தன்னுடைய கூந்தலை எடுத்து அவருடைய பாதத்தை துடைக்க ஆரம்பித்து ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்ய ஆரம்பித்தார். இந்த தேவனுடைய கோபம் இந்த முத்தத்தினாலே தடை செய்யப்பட்டது. இயேசுவை நேசித்ததினால், இயேசுவில் அன்பு செலுத்தியதினால் இயேசு சொன்னார், இவருடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தெய்வ பிள்ளையே, உன் பாவம் மன்னிக்கப்பட நீ வேற எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லை. உன் பாவம் மன்னிக்கப்பட நீ இயேசுவின் இடத்தில் வந்து இயேசுவை நேசித்துப்பா, இயேசுவை ருசித்துப்பா, இயேசுவில் அன்பு செலுத்திப்பா. உன் பாவம் மன்னிக்கப்பட அது ஒரு முதல் வழியா இருக்கும். 2 பாவத்தை மன்னிக்க ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28 அதனுடைய 13. நீதிமொழிகள் 28 அதனுடைய 13. பாவத்தை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ 2வது, நம்முடைய பாவத்தை மறைக்கிறது அல்ல, அறிக்கை செய்து அதை விட்டு விட வேண்டும். ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்க வேண்டும், இயேசுவில் அன்பு செலுத்த வேண்டும். அவன் 2வதாக சொல்லுகிறது, அவன் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். நாம் பாவம் செய்த போது அந்த பாவம் நமக்கு மேலாக பலன் கொண்டு நின்றது. ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் போதோ நம்ம மேல தேவனுடைய இரக்கம் வெளிப்பட ஆரம்பிக்கும். பிரிய தெய்வ பிள்ளை, இன்னைக்கு பாவத்தின் மேல் பாவம் கூட்டிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? நீ ஒரு கிறிஸ்தவனாக போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? பாவம் செய்து கொண்டிருக்கிறாயோ? பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாவத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தார், உன் பாவம் மன்னிக்கப்படும். 2வது, அதே பாவத்தை நீ அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் விட்டுவிட்டால் நீ ஒரு பரிசுத்த பிள்ளையாய், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளையாய், ஆண்டாண்டு காலம் பரலோக ராஜ்யத்தில் நித்திய வாழ்வை அனுபவிக்கிறவர் தேவன் உங்களை மாற்ற முடியும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். ஓடி போய் அவன் தின்ற எண்ணம், எனக்கு ஒரு மாற்றம். அவன் சொல்லுகிறான், இளைய குமாரன் ரொம்ப வேதனைப்படுகிறான். அப்பா சமூகத்தில் இருக்கும் போது நல்ல சந்தோஷமா இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, எவ்வளவோ ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஏசப்பாவை விட்டு தன் தகப்பனை விட்டு மாறி போன போது அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்தான். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறான், அப்பா சமூகத்தில் இருந்த போது நல்ல சந்தோஷம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சு இல்லம்மா? நல்ல சந்தோஷம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சு இல்லையா? பிரிய சகோதரா, பிரிய சகோதரி, இன்னைக்கு சமாதானம் இழந்து நீ நிக்கிறாயா? இன்னைக்கு சந்தோஷத்தை இழந்து நிக்கிறாங்க. பாவ கட்டினால் கட்டப்பட்டு இருக்கிறாயா? பாவம் உன்னை மேற்கொண்டு, பாவம் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறதா? ஏதோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பார்க்கிறாய், ஏதோ ஹல்லேலூயா, ஏதோ வழிகளை செய்து பார்க்கிறாய், உன் பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று உன்னுடைய ஏக்கம் உனக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறது.
இப்படி வாழ்ந்தால் உன் மனதை சொல்லுகிறது, எப்படி நான் ஹல்லேலூயா பரலோக ராஜ்யம் போக முடியும் என்று ஆமென் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாய். சில நேரத்தில் வசனம் உன்னோடு பேசும்போது ஆமென் நீ கேட்கிற எப்படி முடியும்? நீ இயேசுவின் இடத்தில் அன்பு செலுத்து. இரண்டாவது, பாவத்தை அறிக்கை பண்ண. அருமையான இந்த ஆமென் இளைய குமாரனை நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது வேதனையின் விரக்தியில் கண்ணீரின் அனுபவத்தில் அவன் நின்ற போது அவனுக்கு ஒரு உண்மை உண்டாயிற்று, அவன் உணர்வு உண்டாயிற்று. இனி இப்படி இருந்தால் என் வாழ்க்கை நாசமாய் போயிடும். ஒன்று மட்டும் செய்ய விரும்புகிறேன், நான் எழும்பு என் அப்பா சமூகத்துல போக போகிறேன். அங்க அநேகருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருந்துச்சு, அங்க பயங்கர சந்தோஷம் உண்டு, அங்க நல்ல சமாதானம் உண்டு, அங்க நல்ல நிம்மதி உண்டு. இங்க எதுவும் இல்லாம நான் சாகுறேனே என்று சொல்லிக்கொண்டு அவன் எழுந்து தன் தகப்பனாரிடத்தில் வந்து அவன் சொல்லுகிற வார்த்தை, அவன் சொல்லுகிறான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். அப்பா, இனி உங்க பிள்ளைன்னு சொல்லுகிறதுக்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. என் தகுதியை நான் இழந்துட்டேன், பாவம் செய்துட்டேன். நீங்க விரும்பாத வழியை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், நான் அந்த வழியில போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இனி உங்க பிள்ளைன்னு சொல்லண்டா, உங்க கூலிக்காரர்கள் வேலைக்காரர்கள் ஒருவனா என்ன வச்சிருங்கப்பா, அது போதும்னு சொன்னப்போ அந்த தகப்பன் தான் மகன் அறிக்கை பண்ணின உடனே ஓடி போய் தன் மகனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அழுது முத்தம் செய்யறான். இன்னைக்கு அந்த இயேசுதான் உங்க முன்னாடி நின்று கொண்டிருக்கிறான். அதே இயேசு உங்க முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை தர என் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். அதே இயேசு உங்க முன்னால நிற்கிறார். அவன் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரும்படியாக அவர் வரப்போகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரோ இரக்கம் பெறுவான். ஒரு இரக்கம் உங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு முன்பதாக ஒரு இரக்கம் வெளிப்படுகிறது. இயேசு உங்களை ஹல்லேலூயா மாற்ற விரும்புகிறார். உங்கள் பாவத்தை மன்னிக்க ஒரே ஒரு தேவன், அவர் மாத்திரம்தான் பாவங்களை மன்னிக்க அவர் ஒருவரே அதிகாரம் உள்ளவர். அந்த இயேசுவின் இடத்தில் வா, ஏசப்பாவை நேசி, ஏசப்பாவுக்கு அன்பு செலுத்து, ஏசப்பா சமூகத்தில் அமர்ந்து கொள். இயேசு உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. பேதுரு ஏசப்பாவை மறுதலித்தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மறுதலித்தப்போ இயேசு அவர் கண்ணால பார்த்து கேட்டார், என்ன உனக்கு தெரியாதா பேதுருவே? அந்த வார்த்தை, அந்த கண்களினால் ஆண்டவர் பேசின வார்த்தை பேதுருடைய இருதயத்தை உடைத்தது. அவன் போய் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? மனம் கசந்து அழுதான். திரும்ப இயேசுவை விட்டு கடற்கரையில் போய் மீன் பிடிக்க போன போது ஒன்றுமில்லாமல் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல வந்து அவன் அநேக மீன்களை கொடுக்கும்படி செய்தார். திரும்ப இவர்கள் ஒரு அவன் வீட்டுக்குள் இருக்கும்போது இயேசு இவர்களுக்கு முன்பதாக வந்து இவர்களோடு பேசின ஆண்டவர் பேதுருவை திரும்பி பார்த்து, பேதுரு குற்றுயிராய் இருக்கிறான், இந்த இயேசப்பாவை மறுதலித்தனே, அவரை மறுதலித்து விட்டேனே என்று வேதனையோடு இருக்கும்போது இயேசு அவனை பார்த்து கேட்டார், பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு அழுதப்பா, நான் உண்மை நேசிக்கிறேன், நீர் அதை அறிவு. இரண்டாவது ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ என்ன நேசிக்கிற தெரியும், இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? இன்னைக்கு இதே தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார்,
நீ இயேசுவை நேசிக்கிறாயா? நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஆமாப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். ஆண்டவருடைய கேள்வி என்ன தெரியுமா? இவர்களை விட அவன் யோவான் இருக்கிறான், அன்பின் சீசன், இவர்கள் எல்லாரையும் விட நீங்க என்ன நேசிப்பீர்களே ஆனால் மறுபடியும் என்னண்டை நேசிக்கிறேன் உள்ளவங்க கண்களை மூடி, அப்பா இன்னைக்கு ஒரு தீர்மானம், பாவம் மன்னிக்கப்பட நீ வேற எங்கும் போக வேண்டிய தேவையில்லை, புண்ணிய இடங்களுக்கு போக வேண்டிய தேவையில்லை, அங்கே உனக்குடைய பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. நீ ஹல்லேலூயா உன் சரீரத்தில் ஏதாவது கேடுகள் வருத்தி ஆமென் அங்கே பாவம் ஆமென் மன்னிக்கப்படுவதில்லை. ஆமென் ஹல்லேலூயா. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயோ புண்ணிய தீர்த்தாடனம் பண்ணியோ உன் பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இயேசுவின் இடத்தில் மட்டும்தான் உனக்கு பாவம் மன்னிப்புண்டு. அது எப்படி? இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. இயேசுவை நேசிக்கும் போது, இயேசுவை நேசிக்கும் போது உன் பாவம் மன்னிக்கப்படும். இயேசுவை ஆமென் ஹல்லேலூயா எவ்வளவு நேசிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் பாவம் மன்னிக்கப்படும். ஏன் பாவம் மன்னிக்கப்படும்? இயேசுவை நேசித்தா நீ யார் என்பது இயேசுவுக்கு முன்னால போகும்போது அது வெட்ட வெளியாய் வெளிப்படும். அந்த இடத்தில் ஸ்திரீ அழுதாள், பேதுரு அழுதாள். ஆண்டவர் சொன்னார், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மிகவும் அன்பு கொண்டார். 2, நீ அறிக்கை பண்ணி விட்டுவிட வேண்டும். அந்த குமாரன் அவன் அறிக்கை பண்ண தகப்பனும், ஐயோ இனி நான் ஹல்லேலூயா சாகிறதுக்கு அல்ல, நான் எழும்பி அப்பா வீட்டுக்கு போவேன். எவ்வளவு சந்தோஷம் சமாதானம் அனுபவிச்சவன் இன்னைக்கு எல்லாம் இழந்து நிற்கிறேனே, அதனால என் அப்பா வீட்டுக்கு போகிறேன். அவர் எனக்கு ஒரு வேலைக்காரனா என்னை வச்சிருப்பாருன்னு சொல்லி வந்தான். அந்த இடத்துல கட்டி பிடித்து அழுது, நீ வேலைக்காரன் இல்லடா, நீ என் பிள்ளைன்னு சொல்லி அவனை அரவணைத்த தேவன் இன்று பகல் காலம் இந்த வேளையும் ஆமென் கர்த்தர் உங்களுடைய மத்தியில வந்திருக்கிறார். அந்த தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே என்று கட்டி அணைத்து உங்களை முத்தமிடுகிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறாரே. பரிசுத்த பிதாவே, அன்பு பிள்ளைகளை கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம். என் ஆண்டவருடைய பரிசுத்த கரம் நம்முடைய பிள்ளைகள் மேல் வெளிப்படுவதாக. எல்லா தடைகளையும் மாற்றணுமே. ஒருவேளை பாவ உணர்வோடு இருப்பார்களே ஆனால் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட இயேசுவை நேசிக்கவோ ஆமென் அறிக்கையை பண்ணும் செய்யும் போது அவர்களை கட்டி அணைத்து ஆமென் நல்ல முத்தம் கொடுத்து அவர்களை பரத்துக்குரியவர்களை மாற்றுகிற தேவ கிருபை உடைய பிள்ளைகளை மூடிட்டு ஆண்டவரே எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஆசீர்வாதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தால் நிரப்புவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென்.